ஹாய் ஆல். இது நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்ச வீடியோ தான். ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஆல்ரெடி இங்கிலீஷில் போட்டிருக்கேன் என் ஹேண்டலில். ஒன்றும் இல்லைங்க, லைஃப்பில் வந்து நம்மளுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்பவுமே வரும். எனக்கு அப்படி தான் வந்து ஒரு 2-3 இயர்ஸாக இருந்துச்சு. ஒரு குழப்பம், சின்ன வயசில் அம்மா சொல்லுவாங்க குழப்பமாக இருக்குது, கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதுவே எனக்கு நடக்கும்போது தான் தெரிஞ்சது, என்னடா அடல்ட்டிங் இவ்வளோ ஹார்டான்னு. ஒரு குழப்பத்திலே இருந்தேன் ஒரு 2-3 வருஷம். கடைசியில் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஒரு முடிவு எடுத்தோம். அந்த முடிவை எடுக்கும்போது நான் வந்து ஒரு சரியான மனநிலையில் இல்லை. ஆனால் 3 பேர், 3 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அவங்களுக்கு ஒருத்தர் யாருன்னு தெரியாது. அவங்க வந்து என்னோடய டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் வந்து என்கிட்ட ஏதோ ஒரே விஷயந்தான் சொன்னாங்க. நீ லலிதா சஹஸ்ரநாமம் படி இந்திரா அப்படின்னு. நம்மளுக்கு சாமி பக்தி அவ்வளோவா கிடையாது. விளக்கு வைப்பேன், சாமி கும்பிடுவேன், வாரத்தில் 2 நாள் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அவ்வளோதான். சரி, என்னடா இது ஒரே சமயத்தில் 3 பேர் ஒரே விஷயத்த சொல்கிறாங்களே, சரி நம்மளும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இந்தியாவில் ஒரு குருவை கண்டுபிடிச்சு அவங்கக்கிட்ட நான் வந்து லலிதா சஹஸ்ரநாமம் எப்படி படிக்கணும், அது வேறு சான்ஸ்கிரிட்டில் இருக்கா, நம்மளுக்கு தமிழே அத்துப்படி. சரி கற்றுக்கலான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்டும் இருக்கேன். பர்ஃபெக்டாக படிக்கிறேன்னா இல்லை, பட் இந்த ரொட்டீன் எனக்கு வந்து இந்த ஜர்னியில் ஒரு ரொட்டீன், இந்த ஜர்னியில் எனக்கு வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது, ஏன்னா அப்போ தான் அவங்க அவைலபிள். ஸோ ஒரு டிசிப்ளின் செட் ஆச்சா. இன்னொன்று, ஏதோ ஒன்று, எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்று நம்பிக்கையோடு நம்ம சாண்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் இல்லையா, அதை நான் ஃபீல் பண்ணேன். இன்னொன்று, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம ஒன்றும் லைஃப்பில் என்ன சொல்கிறது, அவ்வளோ நிறையெல்லாம் பார்க்கல. பட்டு திடீர்னு ஸ்டேபிளாக போகும்போது கொஞ்சம் ஷேக் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அதுதான். அந்த ஷேக் ஆக்கும்போது தான் வந்து என்னை நிறுத்துறதுக்கு இந்த 3 பேர் கடவுள் எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்கன்னு எனக்கு தோணுச்சு. சரி, ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது சொல்லி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன். என்னையே வந்து நான் கட்டி பிடிச்சி நிற்க வச்சிட்ருக்கேன். இதுக்கு வந்து நான் அந்த 3 லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன். எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது நடந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எப்படி சொல்கிறது, எப்பவுமே ஒரே மாதிரி பாதை போகாது. ஏதோ தத்துவம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எப்பவுமே ஒரே மாதிரி போகாது, வளைவு நெளிவாக தான் போகும். ஆனால் அந்த வளைவு நெளியில் போகும்போது என்னை ஒருத்தவங்க பிடிச்சி நிறுத்தி, ஓகே வளைவு கரடு முரடாக இருந்தாலும் டோன்ட் வரி, அதை நீ கடந்து போயிடுவ, இதை நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மனசு எல்லாருக்கும் வராதுங்க. அதுக்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஃபுல், வெரி கிரேட்ஃபுல். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் 3 பேர் கரெக்டாக வந்து ஒரே சமயத்தில் சொன்னாங்க. அது எனக்கு வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இன்னும் அந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாகுது. அதே மாதிரி உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது நடக்கும். எப்பயுமே லைஃப் ஒரே மாதிரி இருக்காது. பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவ் சர்க்கிளோடே இருங்க. யாரெல்லாம் நெகட்டிவாக கட் பண்ணிவிடுங்க, நம்மளுக்கு தேவை கிடையாது. ப்ளீஸ் ப்ரையாரிட்டைஸ் யுவர் லைஃப். உங்கள் லைஃப்பில் எது ப்ரையாரிட்டி 1, 2, 3, 4 போட்டு வச்சுக்கிட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். கீப் கோயிங், நெவர் கிவ் அப், ஒன்லி திங்க் பாசிட்டிவ், ஸ்பீக் பாசிட்டிவ், பி அரவுண்ட் பாசிட்டிவ் பீப்புள் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. அதை நான் ரொம்ப கடைப்பிடிப்பேன். என்கிட்ட இன்னி வரைக்கும் பேசுகிறவங்க அது எனக்கு எப்பவுமே சொல்லுவாங்க. அது எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். பட் நினச்சி பார்த்தா ஆமாம்ல, நம்மளும் பாசிட்டிவாக தான் பேசுகிறோம் அப்படின்னு தோணுது. ஸ்டே பாசிட்டிவ், ஆல் இஸ் வெல், இதுவும் கடந்து போகும்.